guys, welcome to my YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்டூடெண்ட் சென்டர் டீச்சிங். நம்ம ஆல்ரெடி டீச்சர் சென்டர் டீச்சிங் மெத்தட் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஸ் வந்து ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது என்னது? நம்மளே ஓனா கற்றுக்கிறது, அப்படி தானே? எந்த ஒரு யாரோடைய ஹெல்ப் இல்லாமல் கற்றுக்கிறது தான் செல்ஃப் லேர்னிங். அதுதான் கொடுத்துருக்காங்க, அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் இதுவும் ஒரு நம்ம செல்ஃப் லேர்னிங் இல்லை ஒரு ஆக்டிவிட்டி தான். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஐடியா தட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பெஸ்ட் வென் தே ஒர்க் இண்டிபெண்டன்ட். அதாவது அவங்க தனியாக ஸ்டூடெண்ட் வந்து தனியாக ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ணும்போது அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு த லேர்னர் டு ஸ்டடி அண்ட் லேர்ன் இண்டிவிஜுவலி. அதாவது இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா, என்னென்னா லேர்னர் வந்து படிக்கிறதும் கற்றுக்கிறதும் இண்டிவிஜுவலாக இருக்கட்டும், பேஸ் பண்ணி இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இது வந்து நம்ம நார்மலாக செல்ஃப் லேர்னிங் மெத்தட் தான், ஆனால் நம்ம வந்து கம்ப்யூட்டரோட ஹெல்ப்போட இது வந்து கற்றுக்கிறது. அதாவது நமக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம்ல, அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் CAI. அப்புறம் கெல்லர் பிளான் அப்படிங்கிறத இன்னும் இன்னொன்று இது எப்படி சொல்கிறாங்கன்னா பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், PSI அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து யார் டெவலப் பண்ணா அப்படின்னா ஃப்ராய்ட் எஸ் கெல்லர். இதில் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு யூனிட் இருக்குது, சப்ஜெக்டில் ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அதை குட்டி யூனிட்டாக டிவைட் பண்ணிப்பாங்க. சரியா? அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் அதை படிக்க சொல்லுவாங்க, அதில் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் பாஸ் ஆனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் யூனிட் படிக்கணும். இந்த மாதிரி படிக்கும்போது மாஸ்டரி ஆஃப் யூனிட், அதாவது ஒரு யூனிட்டில் நம்ம வந்து மாஸ்டரி அடைஞ்சிருவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, கெல்லர் பிளான். அப்புறம் இது வந்து ப்ராஜெக்ட் மெத்தடுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த தேர்ட் இயர் முடிக்க போகிற UG ஸ்டூடெண்ட்ஸ், PG ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுவாங்க, அப்படி தானே? ப்ராஜெக்ட் பண்ணுவாங்கல்ல. அதே மாதிரி நம்ம வந்து எப்படின்னா இப்போ நாவல் இருக்குன்னா நாவல் எடுத்து அந்த மாதிரி தானே பண்ணுவோம். இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு இந்த ப்ராஜெக்ட் மெத்தடில் இதில் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ரியல் வேர்ல்டில் உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து எடுத்து ப்ராஜெக்டாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் லேர்ன் சப்ஜெக்ட் இன் நேச்சுரல் செட்டிங், அதாவது நேச்சுரல் என்விரான்மெண்ட்டோட இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ப்ராஜெக்ட் கேன் பி டன் இண்டிவிஜுவல் ஆர் இன் எ குரூப் ஆர் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதர். அதாவது தனியாகவும் பண்ணலாம், இல்லை குரூப்பாகவும் பண்ணலாம், இல்லை மொத்த கிளாஸாகவும் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்னா நமக்கு தெரியும், டு மேக் ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்வால்வ் இன் ஆக்டிவிட்டி. அதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து தேர்பை லேர்னிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் வித் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும்ல, அதான் ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தட். அப்போ ஓகேவா? அடுத்து மைண்ட் மேப் வந்து என்னது? மைண்ட் மேப் தெரியும், நம்ம எல்லாரும் நிறைய டைம் மைண்ட் மேப் போட்டு எழுதியிருப்போம், அப்படி தானே? மைண்ட் மேப் இஸ் எ டயக்ராம். அது வந்து ஒரு டயக்ராம் இன் விச் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரெசென்டட். அதாவது அதில் தான் இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அந்த டயக்ராம்குள்ள. ஓகேவா? இதை வந்து இன்வென்டர் ஆஃப் மைண்ட் மேப் யாருன்னா புசன் அப்படிங்கிறவ தான் 1993 இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் வந்து எப்படின்னா ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் தட் இன்வால்வ்ஸ் ஆக்டிவ்லி என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் மெட்டீரியல். அதாவது ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்டிவாக இன்வால்வ் பண்ண வைக்கும். எப்படின்னா டிஸ்கஷன் மூலமாகவோ, ப்ராப்ளம் சால்விங் மூலமாகவோ, கேஸ் ஸ்டடீஸ், ரோல் பிளே, இந்த மாதிரி மெத்தட் மூலமாக ஆக்டிவாக இன்வால்வ் ஆக வைக்கிறது தான் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட். ஓகேவா? அப்புறம் அட்வான்ஸ் ஆக்டிவ் லேர்னிங்னா நம்ம இதில் இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட்லேருந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். அதான் இட் இஸ் எ மெத்தட் விச் இஸ் டிசைன் டு என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். அதாவது கிரிட்டிக்கலாக திங்க் பண்ண வைக்கிறது தான் என்னென்னா அட்வான்ஸ்ட் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட். அதாவது காம்ப்ளெக்ஸ், ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளமில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறது, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதில் வரும். ஓகேவா? இதுதான் அட்வான்ஸ்ட் ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எதுவும் டவுட்